வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். காம நேரத்துக்குள்ள ஒரு மொபைல் போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ண முடியும்னு நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டையாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு. ஸோ இந்த மொபைல் போன் ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு காம நேரம் தான் ஆகும் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணணும்ல. அன்பாக்ஸ் பண்றதுக்கு மொபைல் போனை எப்படி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு பாக்ஸுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ரிவ்யூவர்ஸ்க்காக அனுப்பக்கூடிய ஒரு பாக்ஸ். ஸோ ரீட்டைல் யூனிட் கிடையாது. ரீட்டைல் யூனிட் இதுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேம்ப்ளெட் இருக்கு. இந்த மொபைல் போன்ல ஷூட் பண்ண ஒரு கேமரா சாம்பிளை அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இந்த ஒரு சவுண்ட் ஆம்பிளிஃபை பண்றதுக்காக ஒரு பேம்பூல பண்ண ஒரு மொபைல் போன் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. குவிக்கா நீங்க மொபைல் போனை சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட மொபைல் போனுடைய கலர் பாத்தீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு நான் அன்பாக்ஸ் பண்றப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ள இன்னொரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கு. இந்த மொபைல் அவைலபிளா இருக்கிற 4 கலருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அழகா அவங்க இந்த பேக் மட்டும், இந்த பேக் பேனல் மட்டும் அவங்க தனியா கொடுத்துருக்காங்க. நமக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கலர் தான் நம்ம பாக்ஸுக்குள்ள வச்சு அன்பாக்ஸ் பண்ண போறோமா அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். ஷியோமியோட இந்த MI 11i HyperCharge அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 4 கலர் வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா பசிபிக் பேர்ல் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு கிளிட்டரி ஃபினிஷிங்கா இருக்கு. இது பர்பிள் மிஸ்ட், கொஞ்சம் ஒரு வயலட்டும் பிங்க்கும் கலந்தாப்புல ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிளாக், என்னுடைய ஃபேவரட் இந்த ஸ்டெல்த் பிளாக் தான். இந்த பசிபிக் பேர்ல் மட்டுமே கிளாசி ஃபினிஷிங், மித்த எல்லாமே மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீசன்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய இந்த கலர் பாத்தீங்கன்னா இந்த கேமோ கிரீனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4 கலர்லயும் இந்த மொபைல் போன் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இந்த 4 கலர்ல எந்த கலர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த Xiaomi 11i 5G HyperCharge மொபைல் போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த HyperCharge இல்லாம வெறும்னே Xiaomi 11i 5G அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் போன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு இதுக்கும் இந்த பேட்டரி பிளஸ் இந்த சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் தான் வித்தியாசம் நினைக்கிறேன். அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். பாக்ஸோடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட் பல விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபீச்சர் பேக்ட் மொபைல் போனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த குட்டி பாக்ஸுக்குள்ள சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், டிரான்ஸ்பரண்ட் டிபி ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கலர்? பர்பிள் மிஸ்ட் வந்திருக்கு நமக்கு. இந்த கலரும் பார்க்கறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. பட் என்னுடைய ஃபேவரட் அந்த ஸ்டெல்த் பிளாக்கும் கேமோ கிரீனும் தான் கூட. அது சூப்பரா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மொபைல் போனை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஓரமா வச்சுட்டு பாக்ஸுக்குள்ள வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸினுடைய கதாநாயகன் மொபைல் போனை விட இந்த சார்ஜர் தான் நினைக்கிறேன். 120 வாட் சார்ஜிங் பிரிக். ஸோ நான் முதல்ல ஒரு 120 வாட் மொபைல் ஃபோன் சார்ஜரை கையில் பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த சார்ஜரை பற்றின விஷயங்களை விட இதை சார்ஜிங் பண்ணால் சேஃப்டியாக இருக்குமா, மொபைல் ஃபோனுடைய பேட்டரி லாங் லைஃபாக அவங்களுக்கு வருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் மைண்டில் எனக்கு இருக்குன்னு தெரியும். ஸ்பெஷலாக இந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சார்ஜிங் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மொபைலுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த கலர் சுற்றி இந்த சைடில் இருக்க இந்த ரிம்ஸ்மே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரிம் தான். இருந்தாலும் அந்த மேட்ச் பண்ணுற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ, அந்த இன்ஃபினிட்டி ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு இருக்கு. MIUI 12.5 அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் மிரவில் MIUI 13 வித் Android 12 இதுலையும் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. மொபைலினுடைய மேல்புறத்தில் 3.5mm ஆடியோ ஜாக்குக்கான ஒரு போர்ட் இருக்கு. IR பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலிங் மைக், ஒரு ஸ்பீக்கர், இரண்டாவது ஸ்பீக்கர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட் இருக்கு. ஒரு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. இது சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டு நீங்க போட்டுக்கலாம். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொருந்தி அந்த பவர் பட்டன் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்பாடியில் ஃப்ளஷ்ஷாக இருக்கிறதுனால சில சமயம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்பொழுதைக்கு இதோடைய ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கோடைய ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஓகே, அதுவுமே நல்லாவே இருக்குது. மொபைல் ஃபோன் ரொம்ப பெருசாகவும் திக்காகவும் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு 8.4mm திக்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மொபைலுடைய அந்த ஓவரால் அந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகவே இருக்குது. 204 கிராம் என்கிட்ட இருக்கிற இந்த 11i HyperCharge வெர்ஷன். டிஸ்பிளேயோட சைஸ் ஒரு 6.7 இன்ச் டிஸ்பிளே. மேலே சிறுசாக அழகாக ஒரு பொட்டுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த டிஸ்பிளே 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல உங்களுக்கு full HD ரெசல்யூஷன் கொடுக்கறதுனால இதனுடைய பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா 395. AMOLED பேனல் அப்படிங்கறதுனால கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், இதோட பிரைட்னஸ், அவுட்டோர்லோட எலிஜிபிலிட்டி, இன்டோர் எலிஜிபிலிட்டி எல்லாமே அருமையா இருக்கு. இந்த மொபைல் போன் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. ஹை ரெஸ் ஆடியோ வயர்டும் சரி ப்ளூடூத்தும் சரி ஹை ரெஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுது. பின்புறத்தில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா 108 மெகா பிக்சல், சாம்சங் HM2 சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரானுடைய இமேஜ் சாம்பிள், வீடியோ சாம்பிள் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னுடைய கருத்தை நான் முழு விமர்சனம் சொல்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இப்போ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வெர்ஷன் என்கிட்ட இருக்கிறது ஷியோமியோட 11i HyperCharge. இந்த HyperCharge இருக்கட்டும் இல்ல HyperCharge இல்லாத 11i இருக்கட்டும், இரண்டுமே மீடியாடெக்னுடைய டைமென்சிட்டி 920 சிப்செட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 6 nm டெக்னாலஜில Cortex A78ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். GPUக்கு வந்து Mali 638 யூஸ் பண்ணிருக்காங்க. DDR4 டைப் ஆஃப் RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ். MIUI 12.5ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின்ட் OS. 12.5ல ப்ளோட்வேர் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆட்ஸ் அவ்வளவு நான் இதுவரைக்கும் நான் பார்க்கல. பட் இன்னும் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய அனுபவத்தை நான் முழு விமர்சனத்தை சொல்றேன். இந்த மொபைல் போன்ல Android 12 மற்றும் MIUI 13 வந்து விரைவில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6GB மற்றும் 8GB RAM வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் இரண்டிலுமே பாத்தீங்கன்னா 128GB தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த HyperCharge வேரியன்ட்டோட பேட்டரி பாத்தீங்கன்னா 4500 mAh கான பேட்டரி. இதை சார்ஜ் பண்றதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாக்ஸுக்குள்ள 120 வாட் ஷியோமியோட ஹைப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்பர் சார்ஜ் இல்லாத இன்னொரு வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக்ஸும் சேம் தான். ஆனா பேட்டரி மட்டுமே அதுல வந்து 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட் சார்ஜர். அந்த ஹைப்பர் சார்ஜ் இல்லாத அந்த 11ஐ வாங்கிட்டு அதுல வந்து இந்த 120 வாட் சார்ஜரை போட்டா 120 வாட்ஸ்ல சார்ஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் ஹைப்பர் சார்ஜ் வெர்ஷனில் நிறைய டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் டேப் வைண்டிங், டூயல் சார்ஜ் பம்ப், டூயல் செல் பேட்டரி, MIFC டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த 120 வாட் சார்ஜர் இந்த ஹைப்பர் சார்ஜ் வேரியண்ட்ல மட்டுமே ஒர்க் ஆகும். அதுவும் ஷியோமியோட இந்த மொபைல் ஃபோனில் மட்டும்தான் இப்பொழுதைக்கு ஒர்க் ஆகும். மொபைல் ஃபோனை பாக்ஸ்னு எடுக்கிறப்போ சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. சார்ஜ் போடுறப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம உடனே நம்ம சார்ஜில் ப்ளக்இன் பண்ணோடனே 120 வாட்டில் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஒரு 67 வாட்டில் தான் சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறமா மேலே பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வேகமாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சார்ஜிங் டெஸ்ட்லாம் வந்து என்னுடைய முழு விமர்சனத்தோட சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மொபைலினுடைய முழு விமர்சனம் நம்ம சேனலில் விரைவில் வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த ஷியோமியோடைய 11i HyperCharge மொபைல் ஃபோனை பற்றி உங்கள் மைண்டில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.